உடம்புல உப்பு இருக்குமா? உப்பு உடம்புன்னு ஒண்ணு உண்டா? வேர்வை உடம்புன்னு சொல்ற மாதிரி உப்பு உடம்புன்னு ஒண்ணு உண்டா? ரெண்டாவது, சப்போஸ் கிரியாட்டின் லெவல் இதெல்லாம் ஜாஸ்தியா போனா நம்ம இயற்கையாவே இது எப்படி சரி பண்ண முடியுமா? இது எப்படி பார்த்துக்கணும்? எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் தேவை. எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு சுவை, அறுசுவைகள்ல கசப்பு, துவர்ப்பு, உப்புச்சுவை, இந்த 3 சுவையும் நாம சாப்பிடுறது மிக 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 குறைவு. இதற்கு பதிலா 3 சுவைகள் தான் அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிடணும். அது என்ன? அதிக காரம், அதிக புளிப்பு, அதிக இனிப்பு. இந்த 3 சுவையை மட்டும்தான் கூடுதலா சாப்பிடும். கசப்பு, துவர்ப்பு, உப்பு சுவை. சார், உப்பு சுவை நம்ம சாப்பிடவே இல்லையா? எல்லாத்துலயுமே உப்பு போட்டு சாப்பிடுறோமே அப்படின்னா, அது உப்பு போட்டு சாப்பிடுறது சாப்பாடு டேஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக. உடம்புல உப்புச்சத்து சமநிலையை அடைவதற்கு இந்த உப்பு பத்தாது. ஏன் அப்படின்னா, இந்த உப்பு உடம்பை கெடுக்கிற தப்பு. இந்த உப்பு அப்படிங்கிற இயற்கை வைத்தியத்துல தப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? செயற்கையாக நீ கடல் உப்பை பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய உப்புச்சுவை என்பது உடம்புக்கு கழிவாக மாறக்கூடியது, தீங்கு தரக்கூடியது. அதை மிக மிக குறைவாக பயன்படுத்த வேண்டும், அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அப்ப எந்த உப்புச்சுவை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்றால், இயற்கையாக காய்கறி கீரை பழங்களில் இருக்கக்கூடிய உப்புச்சுவை. சார், காய்கறி கீரை பழங்கள்ல உப்புச்சுவை இருக்கா? இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த காய்கறி கீரை பழங்களை பச்சையா சாப்பிடும் போது, அதாவது சமைக்காம சாப்பிடும் போது ரொம்ப தித்திப்பா டேஸ்டா இருக்கும், சுவையா இருக்கும், அதுல எல்லாம் உப்பு சுவை இருக்கு அப்படின்னு அர்த்தம். உப்புச்சத்து நல்லா இருக்கு, கூடுதலாக இருக்கு. ஒரு வெள்ளரிக்காய் நீங்க மென்னு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டா இருக்கு. ஒரு கேரட் பச்சையா சாப்பிடும் போது சுவையா இருக்கு, இருக்கா இல்லையா? மாம்பழம் அப்படியே சாப்பிடுவோம், கொய்யாப்பழம் அப்படியே சாப்பிடுவோம். ஏன்? தித்திப்பா இருக்கு. அதுல சுவை ஊட்டக்கூடிய இயற்கையான உப்புச்சுவை இருக்கு, உப்புச்சத்து இருக்கு. அந்த உப்புச்சுவை, அந்த உப்புச்சத்து தான் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கும், முக்கியமாக சிறுநீரக பாதிப்பு வராமல் சிறுநீரகத்தை புதுப்பிக்கக்கூடிய, நெப்ரான்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை இந்த உப்புச்சுவைக்கு உண்டு. அப்ப இயற்கையான காய்கறி பழங்கள் பச்சையா சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிற சுவையானத தினசரி சாப்பிடுற பழக்கம் இருந்தால் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வராது, யூரியா கிரியாட்டின் அதிகமாகாது. அதனாலதான் ஊற வச்ச தானியம் தினசரி ஒரு கைப்பிடி அளவும், பழங்களில் ஏதாவது ஒன்று தினசரி ஃப்ரிட்ஜில் வைக்காம சாப்பிடணும். காய்கறியில பச்சை காய்கறிகள் ஏதாவது ஒன்று, டெய்லி ஒரு வெண்டைக்காய், டெய்லி ஒரு கேரட், டெய்லி ஒரு பீன்ஸ், ஏதாவது ஒரு வெஜிடபிள்ல ஏதாவது ஒன்று பச்சையா சாப்பிடுற பழக்கம் இருந்தால் சிறுநீரக பாதிப்பு வரவே வராது. நாம 3 வேளையும் சமைச்ச உணவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா, இந்த உப்பு போட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா, இந்த உப்பு சுவையானது சிறுநீரகத்தில் படிந்து கிட்னி ஸ்டோன் வர்றதுல இருந்து, யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுல இருந்து, யூரியா கிரியாட்டின் பாதிப்பு வர்றதுல இருந்து, சிறுநீரகத்துல வாட்டர் பபிள்ஸ் உருவாகிறதோ, சிஸ்ட் ஃபார்மேஷன் உருவாகிறதோ, அல்லது கிட்னி என்லார்ஜ் ஸ்வெல்லிங் ஆகிறதோ, ஹைட்ரோனெப்ரோசிஸ் நீர் கோர்த்து வீக்கம் ஏற்படுவது, அல்லது சிறுநீரகம் சுருக்கம் ஏற்படுவது, எனிஒன் வர வாய்ப்பு உண்டு. அப்ப தினசரி நாம் செய்யற தவறுக்கு சில ஆண்டுகளில் நமக்கு வரக்கூடிய பாதிப்பு தான் ஆர்கான் ஃபெயிலியர். ஒரு ஆர்கான் ஃபெயிலியர் வருதுன்னா அந்த உறுப்பு சார்ந்த தவறு ஏதோ ரொம்ப வருஷமா செஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப யூரியா கிரியாட்டின் ஒரு ஹைப்பர் வந்துருச்சு, அதிகமாயிருச்சு, யூரியா அளவு அதிகம், கிரியாட்டின் லெவல் அதிகமாயிருச்சு, கிரியாட்டின் 6, 8 ஏறிடுச்சு, யூரியா 200, 300 ஏறிடுச்சு அப்படின்னா கிட்னி மாத்தணும், இல்லைன்னா டயாலிஸ் பண்ணணும். 2ல 1 சாய்ஸ். ஃபர்ஸ்ட் எய்டா முதல்ல டயாலிஸ் பண்ணணும், 2வது அதுல தானா ரெக்கவர் ஆகலன்னா வேற வழி இல்லை, கிட்னி மாத்தணும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற சிகிச்சை முறை. அப்ப சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, தண்ணி குடிக்க கூடாது, 1 லிட்டர் தான் குடிக்கணும், தொடச்சுக்கணும், நனைச்சுக்கணும். தண்ணி சத்து இருக்கிற காய்கறி கீரை பழங்கள் சாப்பிடக்கூடாது, சமைச்ச உணவுல உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, உப்பு இல்லாம சாப்பிடணும், எல்லாத்தையும் வேக வச்சு இருத்துட்டு தான் சாப்பிடணும், சக்கையா மண்ணு மாதிரி திங்கணும். இதெல்லாம்
சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கான அட்வைஸ். ஏன்? நீ ஒழுங்கா இயற்கையா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அத சமைச்சு கூட உப்பு போடாம ஏன் சப்புன்னு சாப்பிட வேண்டிய தண்டனை ஏன் கிடைக்குது? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளை. தினசரி பச்சை காய்கறி பழங்கள் ஒரு நேரமாவது இயற்கை உணவு எடுத்துக்கங்கன்னு கெஞ்சிரும். யாராவது கேக்குறோமா? கிட்னி ஃபெயிலியர் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன காய்கறி சாப்பிடலாம், என்ன பழம் சாப்பிடலாம், எது சாப்பிட்டா நல்லது, எனக்கு ஹச்பி குறைஞ்சிருச்சு, ரத்தமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, உப்பு போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. ஏன் சொல்ல வேண்டிய அவசியம்? நல்லா இருக்கும்போது ஒரு நல்லதை சாப்பிட தெரியல. எதை வேணாலும் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துட்டு நோயாளியா மாறினதுக்கு அப்புறம் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா உடம்பு ஏத்துக்கிற மாட்டேங்குது. அதனால தயவு செய்து கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடாது, யூரியா கிரியாட்டின் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா தினசரி கைப்பிடி அளவு பச்சைப்பயிறு அல்லது நிலக்கடலை அல்லது கொண்டக்கடலை அல்லது எள்ளு அல்லது உளுந்து போன்ற ஏதாவது ஒரு தானியம் ஊற வச்சு பச்சையா சாப்பிடுங்க. அதுல இருக்கிற நேச்சுரல் புரோட்டீன் அது ஆர்கான் ஃபெயிலியர் வரவிடாது. கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், லங் ஃபெயிலியர் எனி ஒன் வராது. புதிய மென் திசுக்களை உருவாக்கி தசைகளை வளர்ச்சி அடைய செய்து ஒரு ஆர்கான் என்பது மென் திசுக்களால் ஆனது, தசைகளால் ஆனது. அப்ப உள் உறுப்புகளுடைய தசைகள் தளர்வடையாமல் சுருங்கி போகாமல் அதனுடைய இயக்கத்திற்கு நேச்சுரல் புரோட்டீன் தேவை. நீங்க வெறும் புரோட்டீன் பவுடரா வாங்கி சாப்பிடுறது வேஸ்ட். அது என்ன செய்யும்னா உடம்புல சதை போட்டு வெயிட் ஏறி ஒபிசிட்டிங்கிற மாதிரி அப்படியே வந்து அப்படியே முரட்டாளா தெரிய வேண்டியது, நடக்க முடியாத மூட்டு வலி வந்து தேவையாது. இயற்கையான புரதச்சத்து தானியங்கள்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் டெய்லி கொஞ்சம் சாப்பிடும். அதிகமான விட்டமின் மினரல்ஸ் இருக்கக்கூடியது பழங்கள்லையும் அதே மாதிரி வெஜிடபிள் பச்சை காய்கறிகள்லையும் இருக்கு. டெய்லி ஒன்னொன்னு மட்டுமாவது சேர்த்துக்கிற பழக்கம் இருந்தா அதிகமான விட்டமின்ஸ் நுரையீரலை புதுப்பிக்கும், அதிகமான மினரல்ஸ் நேச்சுரல் மினரல்ஸ் சிறுநீரகத்தை புதுப்பிக்கும். சிறுநீரகம் சார்ந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மினரல்ஸ் இருக்கக்கூடிய கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அயன் போன்ற அதிகமான மினரல்ஸ் இருக்கக்கூடிய எந்த காய்கறியும் சாப்பிடக்கூடாது. அப்படி அந்த காய்கறி சாப்பிடணும்னா வேக வச்சு இருத்துட்டு சக்கையா தான் திங்கணும். அதுக்கு பட்னி கடந்து சாகலாம். உண்மையா இல்லையா? அதனால தினசரி இந்த மாதிரி பழங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிற பழக்கம் எடுக்கணும். என் பொண்ணுக்கு ஃப்ரூட்ஸே பிடிக்காது, எந்த பச்சை காய்கறியே சாப்பிடாது, 3 நேரமும் அசைவம் தான் சாப்பிடும், அதுக்கு அதெல்லாம் பிடிக்காது, சின்ன வயசுலயே சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப பெருமையா சில பெற்றோர்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. அசைவம் இல்லாம சாப்பிடவே சாப்பிடாது. சாப்பிடட்டும், அசைவம் ஆசையா இருந்தா சாப்பிடும். ஆனா சமைச்ச உணவை நீ விரும்பி சாப்பிடும் போது இயற்கை உணவை சேர்த்துக்கலன்னா ஆர்கான் ஃபெயிலியர் வரும், அனுபவிச்சே தீரும், வேற வழியே கிடையாது. ஒரு ஆர்கான் ஃபெயிலியர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நீ எதை சாப்பிட்டாலும் செரிக்காது. பச்சை தண்ணி கூட செரிக்காம வாந்தி வரும். ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சீங்கன்னா மேமூச்சு கீமூச்சு வாங்கும். சிறுநீரகம் சார்ந்த இதயம் சார்ந்த நோயாளிகளுக்கு பாருங்க, நுரையீரல் சார்ந்த லிவர் சார்ந்த எனி ஆர்கான் ஃபெயிலியர் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாலும் மூச்சு வாங்கும். அது டைஜஷன் ஆகுற வரைக்கும் அவங்க படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். ஆரோக்கியத்தை கெடுக்கிறது எதுன்னு அந்த அடிப்படை அறிவு தெரியாம உடம்ப எப்படி வேணாலும் கெடுத்துட்டு கடைசியில பிரச்சனை வந்தோடனே இதை சரி பண்ண என்ன சொல்யூஷன், என்ன சாப்பிட்டா சரியாகும், தேவையில்லாத சாப்பிட்டு கெடுத்ததுக்கு இப்ப போய் எதை சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நல்லா இருக்கும் போதே நல்லதை அதிகமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா என்னைக்கும் நீங்க நல்லா இருக்கும். இந்த உடம்பு நல்லா இருக்கும் போதே தேவையில்லாததை சாப்பிட்டு கெடுத்துட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு நல்லதை சாப்பிட்டாலும் இந்த உடம்பு ஏத்துக்கிறாது, நிராகரிக்கும். இதுதான் அடிப்படை உண்மை. அதனால யூரியா கிரியாட்டின்ங்கிற சிறுநீரகம் சார்ந்த பாதிப்பு வரக்கூடாது என்றால் பிளட்ல யூரியா கிரியாட்டின் லெவல் அதிகமானா சிறுநீரகம் செயலிழந்து கொண்டே வரும். இதான் உண்மை.
அப்ப இந்த சத்துக்களோட ரேஷியோவை சமநிலைப்படுத்த வேண்டும் என்றால் அதிகமான சமைச்ச உணவை குறைக்க வேண்டும், ஒரு நேரமாவது இயற்கை உணவை சேர்க்க வேண்டும். இதுதான் அதற்கு மிக சரியான சொல்யூஷன். இரண்டாவது, கண் விழிக்க கூடாது. அதில் முக்கியமாக நள்ளிரவு 11 மணி முதல் 3 மணி வரை கண் விழித்து இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் வர வாய்ப்பு இருக்கு, கண் பார்வை குறைபாடு வர வாய்ப்பு இருக்கு, ஹார்மோன் டிசீஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு, மலட்டுத்தன்மை வர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தேவையாது. ஏன்? மூளை அதிகமாக உஷ்ணம் அடையும் போது எலும்பு மஜ்ஜை, பற்கள், தலைமுடி, செக்ஸுவல் ஆர்கான் இவை 5ம் நீர்ச்சத்து இல்லாமல் வறண்டு போகும். அப்ப பல் ஆட்டம் ஏற்படும், எனாமல் கோட்டிங் போயிடும், முடி கொட்டும், கண் பார்வை குறையும், எலும்புகள் வலுவிழந்து போகும், உடம்புல ஸ்டெமினா இருக்காது, ஒரு வெயிட் தூக்க முடியாது, படியேறினா மூச்சு வாங்கும், மூட்டு எலும்பு தேய்மானங்கள் ஏற்படும், குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை ஏற்படும். தேவையாது. அதனால நம்ம வாழ்வியல் முறையில் நாம் செய்யற சின்ன சின்ன தவறுகள், அக்கறையின்மை, ஆரோக்கியத்தின் மீது அக்கறையின்மை, ரொம்ப கேஷுவல், அது என்ன பண்ண ஒரு நாள் அப்படின்னு ஒரு நாள்னு அடிக்கடி செய்து குறிப்பிட்ட நாளில் அது ஒரு குறிப்பிட்ட நோயாக மாறுவதற்கு காரணமாக அமையும். அதனால அதே மாதிரி இமோஷனல் ஃபேக்டர்ல தேவையற்ற கவலை, தேவையற்ற கோபம், இது இரண்டும் சிறுநீரகத்தை பாதிக்கும். அதிக கவலை சாப்பிடுறது ரத்தமாக மாறாது, கழிவாக மாறும், அதை வெளியேற்ற முடியாமல் சிறுநீரகம் நோய்வாய்ப்படும். அதிக கோபம் மூளை, உடல் அதிக உஷ்ணம் அடைந்து உடம்பில் உள்ள உயிராற்றல் விரயமாகும், கலோரிஸ் அதிகமா ஆவியாயிரும், உடம்பு ரீசைக்கிள் ஆக முடியாம கிட்னியில இருக்க நீர்ச்சத்தை உடம்பு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் போது சிறுநீரகம் வறண்டு போகும். இந்த 2 தவறுகள் இமோஷனல் ஃபேக்டர்ல யூரியா கிரியாட்டின் ரேஷியோ அதிகமாகி சிறுநீரகம் சார்ந்த பாதிப்பு வர வாய்ப்புகள் உண்டு. அப்ப வருவதற்கான காரணம் என்ன, வராமல் தடுக்க வாழ்வியல் முறை என்ன, இதை புரிந்து கொண்டு நீங்கள் பயன்படுத்தினால் நலமாக இருக்கலாம். நன்றி.